ஒரு பக்தி பூர்வமாக இறைவன் பழங்களை சிலையா செதுக்கி எல்லாம் வைத்திருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இங்க தாமரை பூ எல்லாம் போட்டு நல்ல ஒரு பிரமாண்டமான வீடு. அங்க இந்தியாவில சவர் இருக்குது, நாங்க குளிச்சு கொள்ளலாம், கண்ணாடியை சாத்தி போட்டு குளிச்சு கொள்ளலாம். இந்தியாவில சவர் சிஸ்டம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு இருக்கு, சுத்த வேற சுவர் ஃபுல்லாவே மாவுலாம் வெள்ளை கலர். 2வது மாடியில ஜிப்சத்துல வேலை பார்த்து கொள்ளுங்க. ஒரு என்னன்னு சொல்றது, நீள் செவ்வகம்னு சொல்லலாம். நீள் செவ்வக ஷேப்ல ஃபேன் ஒன்று கூட்டிக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் சதுர வடியில அமைக்கப்பட்டு நல்ல வடிவான லிங்கங்களை எல்லாம் பொருத்தி இவங்க வீட்டை பார்க்கவே ஒரு லட்சணமா இருக்கு. அப்படி நிரந்தர கபட்டு சொல்லலாம். அப்படி நிரந்தர கபட்டை கண்டது இல்லை. ஏன்டா சில பேர் நாங்கள் நிரந்தர கபட்டுகள் வாங்குறோம். நாங்கள் கூட இங்க பார்த்தீங்கன்னா நிரந்தர கபட்டுல அறையில பிக்ஸ் பண்ணி இருக்குது. உண்மையில காவியஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஜியா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹோம் டூர் வீடியோவுக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது ஒண்டகால் பரப்புக்குள்ள அமைந்த ஒரு கனவில்லம் பார்க்கவே பிரமாண்டமா இருக்குது. இதுக்குள்ளதான் நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்க போறோம். ஒண்டகால் பரப்புக்குள்ள என்ன மாதிரி சிஸ்டம் முறையில ஒரு பெரிய ஒரு கனவில்லம் ஒன்று அமைச்சிருக்கிறோம். என்னுடைய யூடியூப்லேயே முதன்முறையாக ஒரு ஹோம் டூர் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்க்கவே சும்மா அழகாக இருக்குது. முன்னுக்கு பாருங்க, அப்படியே நல்ல பெயிண்ட் எல்லாம் அடித்து மேலே கம்பியெல்லாம் வச்சு பாதுகாப்புக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பக்கம் கேட் இருக்குது, கேமரா எல்லாம் இருக்குது, லைட் எல்லாம் இருக்குது. இரவில் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரமாண்டமாக இருக்கும். உண்மையில் நல்ல ஒரு இல்லம். உள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வீடியோ இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மேல் சும்மா பார்க்கவே சூப்பராக இருக்கு. வாங்க உள்ளுக்க போவோம் மக்களே. உள்ள போய் என்னென்ன மாதிரி உள்ள என்ன சிஸ்டங்கள் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இது சம்மந்தமாக ஃபுல் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஜாபம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வணக்கம் மீன் மக்களே. நாங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு ஹோம் டூர் வீடியோக்கு தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு உண்மையில உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு மாளிகை என்றே சொல்லலாம். இந்த வீடு தற்போது நான் ஹோம் டூர்னு சொல்லி கொண்டு வந்தேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடு தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு பெரிய ஒரு தாஜ்மஹால் மாதிரி வீடு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு வீடு. வீடை பார்த்தீங்கன்னா மேலே காட்டுங்க, மேலே ஒரு மேலே வித்தியாசமான லைட் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு இங்கே டிசைன் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கனவில்லம் ஒன்றுல நாங்க இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டுல சுத்தர பாத்தீங்கன்னா ஜிப்ச வேலைப்பாட்டை பாருங்க, சூமணி காட்டிக்கொள்ளுங்க. ஜிப்சத்துல மற்றது இது டிசைனுகள், அதாவது பாத்தீங்கன்னா லைட்டுகள் இப்படி மூன்றும் அதே ஒரே டிசைன் தான் இருக்குது. பூ டிசைன்ல நல்லா இருக்குது. நாம கண்டதில்லை, உண்மையில நல்லா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இங்க சுத்தர வெள்ளை பெயிண்ட் வீடு உள்ள அடிச்சிருக்கேன். இப்ப வெள்ளதான் எல்லா வீடுகளும் கூட பிடிப்பமான கலர் பண்ணதா. அதை விட பாத்தீங்கன்னா இந்த கதவுல முக்கியமா சொல்லணும். இந்த கதவுல பாத்தீங்கன்னா இந்து சமய முறைப்படி விநாயகர் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா கீழே 2 சைட்லயும் குத்து விளக்கு. வீட்டு கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்தி பூர்வமாக இறைவன் பழங்களை சிலையா செதுக்கி எல்லாம் வைத்திருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இங்க தாமரை பூ எல்லாம் போட்டு நல்ல ஒரு பிரமாண்டமான வீடு. அங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த கிடவுனாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா கதவு அமைப்பை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் போட்டு மயில் டிசைன் எல்லாம் போட்டு உண்மையில நல்லா இருக்கு. கீழே இங்க இப்படியான வேலைப்பாடு கொண்டு ஒரு வீட்டுல நாங்க நின்று கொண்டிருக்கோம். அதோட பாத்தீங்கன்னா இந்தியாலையும் இப்படி ஒரு மாடி வீடும் வேணாம். மாடி வீடு நான் நினைச்சேன் உண்மையில 3.5 நினைச்சேன். உண்மையில மாடி வீடு
உண்மையில இந்த வீட்டுல இருந்தா சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அண்ணாவோட கதைக்க போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா பேர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. இந்த வீடு இப்ப மெயினா எந்த இடத்துல என்ன இருக்குது? இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உரும்புரா சந்தையில இருந்து பராளி வீதியில வரைக்க உரும்புரா பிரேசபை இருக்குது. அந்த பிரேசபைக்கு அண்மித்த பகுதியில்தான் இந்த வீடானது இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னால் பராளி வீதியில இருந்து 3வது காணியில உள்ள வந்து அமைஞ்சிருக்குது. நான் இந்த வீடியோல உங்களுக்கு இன்றோட கேட்க சொன்னா ஹோம் டூர் தான் வீடியோ சொல்லி கொண்டதுனா, ஆனா இந்த ஹோம் டூர் தற்போது விற்பனைக்கு சேல்ஸ்ல போட்டு இருக்குது. இந்த வீட்டோட பிரைஸ் என்ன எவ்வளவுனா? இது வந்து 5,00,000 கோடி ரூபாய் சொல்லிடணும். இந்த விலை வந்து காட்சி பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விலையா தான் இருக்குது. காட்சி பேசி தீர்மானித்து கொள்ளலாம். அண்ணாண்ட டெலிஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் வீடியோல போட்டுக்கொள்றேன். எத்தனை பரப்பு காணினா? 1.5 பரப்பு காணியில சுத்து மதிலோட இருக்குது இந்த வீடு. வடக்கு வாசல் வீடு. வடக்கு வாசல் வீடு 1.5 பரப்பு காணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கனவுல தான் ஆள் நமக்கு வெளிநாட்டுல நிக்கிறாங்களா? வெளிநாட்டுல நிக்கிறாங்களா அமைச்சிருக்கிறான். உண்மையில மேல நல்லா இருக்குன்னா உண்மையில சுத்தவரை நல்லா இருக்கு பார்க்கவே. இப்ப நாங்க மேல போய் பார்த்து கொள்வோம்னா, நாங்கள் இப்ப 1.5 பரப்பு காணிக்குள்ள அமைந்த ஹோம் டூர் வீடியோ தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடு தற்போது விற்பனைக்கு போட்டிருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வீட்டு 3 மாடி வீடு. மேலே மொட்டை மாடி, மொத்தம் 3 மாடி வீடு. நாங்கள் இப்போ 2வது மாடி ரெண்டு கொண்டிருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்ச வேலைப்பாடு 3 மாடிலையும் ஜிப்சம் அமோகமாக பதிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது மாடியில் ஜிப்சத்துல வேலைப்பாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு என்னன்னு சொல்றது, நீள் செவ்வகம்னு சொல்லலாம். நீள் செவ்வக ஷேப்ல ஃபேன் ஒன்று கூட்டிக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் சதுர வடியில அமைக்கப்பட்டு நல்ல வடிவான மின்கூலை தான் பொருத்தி இவங்க வீட்டை பார்க்கவே ஒரு லட்சணமா இருக்கு. அப்படி நான் இப்படி வரலாற்று வீட்டை கண்டதே இல்லை. சூப்பர் வீடு என்று சொல்லலாம். உண்மையில வீடு பார்க்கவே அருமையா இருக்கு. அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு வீட்டுல நாங்கள் இப்ப நேர்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களே. அதை விட பாத்தீங்கன்னா இங்கால கதவுண்ட ஷேப்பை பார்த்துக்கொள்ளுங்க, கதவுண்ட டிசைன்களை பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையில கதவுண்ட டிசைன் நல்லா இருக்கு பார்க்குது. அதோட இங்க பாத்தீங்கன்னா இங்காலே கதவுண்ட டிசைன்கள் மற்றது எல்லாமே நல்லா இருக்கு. ஜன்னல் செட்டு பாத்தீங்கன்னா ஜன்னல் செட்டு இருக்கு. இந்த வீடு உண்மையில கீழே எல்லாம் மாவல் பதிச்சிருக்கு. கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் மாவு பதிச்சிருக்கு. முக்கியமாக அதை சொல்லிக் கொள்வோம். நான் இந்த வீடியோல சுத்த வேற எல்லாம் மேல இருந்து கீழே இருந்து ஃபுல்லா மாவு பதிச்சிருக்கு இந்த வீட்டுல. நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா 1.5 பரப்பு கனவில்லத்துக்கு நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டை உண்மையில நிற்கவே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இங்கால இது டேங்க் இருக்கு, கீழே குளியல் அறை இருக்குது. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில நல்ல ஒரு ஏரியா. நான் நினைக்கிறேன் பின்னேரங்கள்ல ஒரு ஃபன்னா இருந்து இதில் கதைக்கிறது சாப்பிட்றது நல்ல ஃபன் அடிக்க நல்ல ஒரு அமைதியான இடம்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இங்கால உண்மையில மொட்டை மாடி தான். அதை விட பார்த்தீங்கன்னா இங்கால கீழே சின்ன சின்ன கண்டுகள் வச்சு பராமரித்து கொண்டிருக்கணும் தண்ணியை விட்டு. அங்காலையெல்லாம் சுத்த வேற பார்த்தீங்கன்னா குடிமனைகள்லாம் இருக்குது. ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க வாங்க மக்களே. இங்க ஒருக்கா வந்து நீங்க இடத்த நீங்கள் வீடு வாங்காட்டையும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒருக்கா வந்து வீட்டை பார்த்துட்டு அதை கழிச்சு போங்க. பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்த நிமிடமே அடுத்த கட்டமே உங்களுக்கு வீடு வேண்ட வேண்டிதான் ஆசையா இருக்கும். உண்மையில அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வீடு உண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வீட்டுண்ட முகப்பை பார்த்தீங்கன்னா உண்மையில இங்க புல் திரையெல்லாம் வச்சு புல்லுகள் மற்றது பார்த்தீங்கன்னா மரங்கள் வச்சிருக்கிறாங்க. பார்க்க வேண்டிய கீழே பார்த்தீங்கன்னா தராசு பதிச்சிருக்கிறாங்க. இங்கே தராசு பதிச்சு புல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அமைச்சு கிடக்கு. உண்மையில நல்லா இங்கே சுத்த வேற பார்த்தீங்கன்னா மதில் அமைச்சிருக்கு இந்த வீட்டில். அது உண்டு. நீங்கள் ஒரு வேலையில வந்து சந்தோஷமா இருக்கிறான்னு வேலை சுத்த வேற மதில் அமைச்சிருக்கு. கீழே தராசுகள் இருக்குது. இங்கே புல்லுகள் இருக்கு. உண்மையில வீட்டை பார்க்கவே ஒரு அமைதியான ஒரு வீடு, அழகான வீடு. நாங்கள் இப்ப கனவு இல்லத்துல நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா 2வது மாடியில நாங்கள் இப்ப நிற்கிறோம். மொத்தம் 3 மாடி, மேல மொட்டை மாடி. 2வது மாடியில சின்ன ரயில நீ சொல்லுவாங்க எல்லாருக்கும் சின்ன ரயிலா 2வது அறைதான் சின்னதை. இந்த வீட்டுல சுத்தர பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேல ஒரு வடிவான மின்கும்பல எல்லாம் போட்டு
எல்லா அறைக்கும் ஃபேன் பூட்டி கிடக்குது. வந்து மற்றது கதவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிளாஸ்டிக் கதவு, எல்லாமே மரக்கதவு. அந்த மரக்கதவு மேல பல கோடி பெருமதி மிக்க ஒரு மரக்கதவு டிசைன்களை பார்த்தா விளங்கும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்க ஜன்னல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜன்னலும் நல்லா இருக்குது பார்க்க. நல்ல பலத்த பாதுகாப்போட இந்த வீடு இருக்குது. முக்கியமா சொல்லணும், சுத்த வேற சிசிடி கேமரா அந்த கண்காணிப்பின் கீழே இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கபர்ட் அடிச்சிருக்கீங்கன்னா நிரந்தர கபர்ட் தான். சில பேர் கபர்ட்டை வாங்கி தான் பெற்பியல் வீடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிரந்தர கபர்ட், கண்ணாடி எல்லாமே இருக்கு, கண்ணாடி சிஸ்டம் இருக்குது. பாத்தீங்கன்னா கண்ணாடி சிஸ்டத்தை திறந்தீங்கன்னா மூன்று இடம் பெறும். உங்களோட லக்கேஜ்ல வச்சு கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னா இங்க 2 லாட்ஜி இருக்குது கீழே, 2 லாட்ஜி. அதோட பாத்தீங்கன்னா அலுமாரிகள் இருக்கு, அலுமாரி சிஸ்டம் இல்லாம இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு உடுப்புகள் பிள்ளைண்ட புத்தகங்களை வச்செடுக்க சுகமா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா நிரந்தர கபர்ட் என்று சொல்லலாம். நான் அப்படி நிரந்தர கபர்ட்டை கண்டதில்லை. ஏன்னா சில பேர் நாங்கள் நிரந்தர கபர்ட்டுகள் வாங்குறோம். நாங்கள் கூட இங்க பாத்தீங்கன்னா நிரந்தர கபர்ட்ல அறையில பிக்ஸ் பண்ணி இருக்குது. உண்மையில அழகான வீடு. அதை விட பாத்தீங்கன்னா எங்கால இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாத்ரூம் செட்டு அறையோட சேர்ந்து கிடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அறையோட சேர்ந்து இருக்குது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா மார்பிள் பூட்டி கிடக்குது. அதோட கொமர்ட் சிஸ்டம் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இங்கால சவர் இருக்குது. நாங்க குளிச்சு கொள்ளலாம், கண்ணாடியை சாத்தி போட்டு குளிச்சு கொள்ளலாம். இங்கால சவர் சிஸ்டம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கொமர்ட் இருக்கு. சுத்த வேற சுவர் ஃபுல்லாவே மாவுலாம், வெள்ளை கலர் மாவுள் எல்லாம் பொறுத்து உண்மையில வீடு உண்மையில ரொம்ப வடிவா இருக்குது. இங்க வாங்க, நீங்கள் வீட்டை வந்து இந்த வீட்டை பாருங்க. நீங்க வீடு வாங்காட்டியும் பரவாயில்ல, இந்த வீட்டை வந்தீங்க வேண்டாம் கட்டா நீங்கள் வீட்டோட வீட்டை போவீங்க. அப்படி ஒரு அழகான ஒரு வீடு. இங்கால பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பல கோடி பெருமதி மிக்க கதவுக்கு நில சேர்த்து அமைச்சிருக்குது. நிலைய பார்த்துங்க வேண்டாலே விளங்கும். இது சாதாரண நிலை இல்லை, ஒரு பல கோடி பெருமதி மிக்க நிலையால பாத்தீங்கன்னா நிலையில அமைச்சிருக்கு. நிலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி சிஸ்டங்கள் எல்லாம் பொருத்தி இருக்கு. நிலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி சிஸ்டங்கள், கதவு அமைப்புகள், கதவு டிசைன்களை பார்த்து கொள்ளுங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. அதோட பாத்தீங்கன்னா இங்கால அப்படியே கொண்டு வாங்க. அப்படி இங்கால பாத்தீங்கன்னா சுவர்ல நல்ல வடிவான இது பெயிண்டுகள் மின்குமிழ் எல்லாம் பொருத்தி வீடு உண்மையில நல்லா இருக்கு பார்க்கவே. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா சுத்த வர இந்த இடத்த ஏரியாவை பார்க்கவே உண்மையில நல்ல ஒரு ஏரியா. இங்கால காட்டுங்க இருக்கிற வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது வெயில் படக்கூடாது பிளாட் எல்லாம் போட்டு இருக்குது. உண்மையில நல்லா இருக்கு இந்த இடம். உண்மை இதுல நின்று கதைச்சு கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா நல்ல கற்கள் எல்லாம் பதிச்சு உண்மையில வீடு சூப்பர் அருமை. மின்குமலை எல்லாம் பதிச்சிருக்கு. இங்க டப்பு பூட்டி கிடக்கு, இங்க டப்புகள் பூட்டி கிடக்கு, தண்ணி எல்லாம் பெறும். தண்ணி சிஸ்டம் எல்லாமே இருக்குது இந்த வீட்டு. இந்த வீடு சுத்த வேற கம்பி அமைச்சிருக்கு. வீட்டை பார்த்தீங்கன்னா சுத்த வேற ஒரு அமைதியான ஒரு வீடு, அழகான வீடு என்று சொல்லலாம். இந்த வீடு இந்த நம்பர், இந்த அண்ணன் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் வீடியோல போட்டுக்கொள்றேன். நீங்க கட்டாயம் இந்த வீட்டு வந்து பார்க்க தான் வேணும். இப்படி ஒரு அழகான வீடு. வீட்டு அமைப்பை பார்த்துக்கொண்டா இங்க சூப்பரான இருக்கு. வணக்கம் மீன் மக்களே, நாங்கள் இப்ப வீட்டுண்ட முன்பகுதியில தான் நிற்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் பதிச்சிருக்கு புல்லெல்லாம் புல் பதிச்சிருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா நித்திய கல்யாண கண்டுகள், அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸோரா கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கு. கிட்ட கொண்டாங்க பாத்தீங்கன்னா சைட்டுல மரங்கள் வந்து நல்ல ஒரு புல் தரை. அதாவது பாத்தீங்கன்னா புல்லு நம்ம இந்த புல்லுகள் பாத்தீங்கன்னா கூட லேசில இங்க எடுக்கல. நான் நினைக்கிறேன் மலைநாட்டு பிரதேசங்கள்ல இருந்து அந்த புல்லுகள் எல்லாம் பதிச்சிருக்கிறாங்க, எடுத்து கொண்டு வந்து பதிச்சிருக்கு. உண்மையில ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு இந்த வீடு. இந்த வீடு தற்போது விற்பனைக்கு வந்திருக்கா நம்புவீங்களா? இந்த பெரிய ஒரு 3 மாடி ஹோம் டூர் வீடியோ. இந்த வீடு தற்போது விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த அண்ணா நம்பர் நான் வீடியோல போட்டுக்கொள்றேன். நீங்க கதைச்சு இந்த வீட்டு இருக்க வந்து சாம் பார்த்துக்கொள்ளுங்க. வீடு இல்லை, ஒரு பெரிய ஒரு கனவில்லை முன்னே சொல்லலாம். இந்த வீட்டுண்ட முன்பகுதியில பாத்தீங்கன்னா புல்லுவெல்லாம் பதிச்சு நல்லா இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுல சுத்த வர 4 பக்கமும் மதில் அமைச்சிருக்குது. நீங்க பாதுகாப்புக்கு பயப்பட வேண்டாம். மதிலுக்கு மேல கம்பியெல்லாம் வச்சு சிசிடிவி கேமரா இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது.
லைட் வசதி, மின்குமிழ் வசதி, தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா 3 மாடி வீடு. உள்ளே பார்த்தீங்கன்னா கொமெட்டு இருக்குது, பாத்ரூம் கிட்ட செட்டெல்லாம் அமைச்சு. உண்மையில் வீடு வேற லெவலில் இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா மேலே வீட்டுண்ட இது ஃபுல் சீட், லெவல் சீட் ரெண்டு எல்லாமே நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. வேலை சூப்பராக கதவுண்ட டிசைனுகள் பல பெருமதி 9 கோடி 10 கோடி பெருமதி மிக்க கதவு எல்லாம் சும்மா டிசைனுகள் போட்டு நல்லா இருக்குது. வீடெல்லாம் உண்மையில நல்லா. இந்த வீட்டு லொக்கேஷன்லாம் வீடியோவில் போட்டுக்கொடுறேன். இது சம்மந்தமாக வீடியோ இருக்க போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.